ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா GAU டூல்னு சொல்லுவாங்க, கேதர் ஆல் URLs டூல். அந்த டூல் தான் நம்ம இன்றைக்கி மேக் பண்ண போகிறோம். ஆல்ரெடி மேக் யுவர் ஓன் டூல் சீரீஸில் வந்து டைரக்டரி ப்ரூட் ஃபோர்சிங் டூல் நம்ம முடிச்சிருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம GAU டூல் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. கேதர் ஆல் URL டூல் வச்சு நம்ம ஒரு வெப்சைட்டோ ஒரு டொமைனோட எல்லா URLஸையும் கண்டுபிடிக்க முடியும். அந்த ஸ்க்ராப் பண்ணி இப்போ வந்து நம்ம அதை வந்து பைத்தான் வச்சு பண்ண போகிறோம். அது வந்து கோலாங் வச்சு பண்ணியிருப்பாங்க, நம்ம வந்து பைத்தான் வச்சு பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் எடுக்க போகிறது w3schools.com. இந்த வெப்சைட்டோட லிங்க்ஸ் எல்லாமே தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். அந்த டூலே பில்ட் பண்ண போகிறோம். இது வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுக்கிறோம். இப்போ வந்து இந்த w3schools.comல நிறைய கண்டென்ட் இருக்குது. நம்ம வந்து இதை URL காப்பி பண்ணி இப்போ பைத்தான் ஃபைல் ஓப்பன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான மாடியூல் வந்து ரெக்வஸ்ட் மாடியூல். இம்போர்ட் ரெக்வஸ்ட். இந்த ரெக்வஸ்ட் மாடியூல் வச்சு தான் நம்ம வந்து அந்த கண்டென்ட்டை வந்து ஃபெச் பண்ண போகிறோம், அந்த HTML கண்டென்ட். இப்போ நெக்ஸ்ட்டு தேவையான மாடியூல் வந்து ஸ்க்ராப்பிங் மாடியூல். ஃப்ரம் BS4 இம்போர்ட் பியூட்டிஃபுல் சூப். இந்த BS4 மாடியூல் தான் வந்து வெப் ஸ்க்ராப்பிங் மாடியூல். இதை வச்சு நம்ம பார்ஸ் பண்ணி நமக்கு தேவையான கண்டென்ட்ஸை மட்டும் எடுக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம தேவையான மாடியூல்ஸ் இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கண்டென்ட்னு ஒரு வேரியபிளில் வந்து நான் ரெக்வஸ்ட் வச்சு அதோட கண்டென்ட்ஸை சேவ் பண்ண போகிறேன். எப்படின்னா ரெக்வஸ்ட் டாட் கெட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம எந்த URL வேணுமோ அந்த URLக்கு நம்ம அந்த ரெக்வஸ்ட் பண்ணி .txt போடுறோம். அந்த txt போட்டால் தான் நம்ம அந்த HTML கண்டென்ட்ஸ்லாம் நமக்கு ஸ்டோர் ஆகும். இல்லைனா ரெஸ்பான்ஸ் கோடு மட்டும் சேவ் ஆகும். இப்போ இந்த கண்டென்ட் வேரியபிளில் வந்து என்ன ஸ்டோர் ஆகிருக்குன்னா, நம்ம ஃபஸ்ட்டு விசிட் பண்ண வெப் பேஜோட சோர்ஸ் கோடு வந்து அப்படியே சேவ் ஆகிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பியூட்டிஃபுல் சூப்போட இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணிடலாம். சூப் இஸ் ஈக்குவல் டு பியூட்டிஃபுல் சூப் ஆஃப் நம்ம வந்து என்ன கண்டென்ட் கொடுக்க போகிறோமோ நம்ம அந்த ஃபெச் பண்ண கண்டென்ட் கமா அந்த பார்சர் LXML வந்து என்னென்னா நம்ம அந்த HTML பார்சர். அந்த பார்சர் வச்சு தான் நம்ம வந்து நமக்கு தேவையான கண்டென்ட்ஸ் மட்டும் ஃபில்டர் அவுட் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். இந்த மாதிரி அதை வந்து நான் சூப்புன்னு ஒரு வேரியபிளில் வந்து நான் அந்த இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த சூப்புன்ற வேரியபிள் வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம இது வரைக்கும் ஃபைன் பண்ணதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம், அவுட்புட் பார்த்துடலாம். பிரிண்ட் ஆஃப் சூப், அந்த வேரியபிள் என்ன ஸ்டோர் இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் சேவஸ்னு கொடுத்து டெஸ்க்டாப்பில் GAU.pyன்னு ஒரு ஃபைலில் சேவ் பண்ணுறேன். இப்போ நம்ம சேவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டெஸ்க்டாப் போயிட்டு பைத்தான் GAU.py. இப்போ நம்ம பண்ணோம்னா நமக்கு அந்த பேஜோட ஃபுல் சோர்ஸ் கோடு வந்து நமக்கு கிடச்சிருச்சு. நம்ம அந்த ஃபஸ்ட்டு விசிட் பண்ண பேஜோட ஃபுல் சோர்ஸ் கோடு இருக்குது. இப்போ இதில் வந்து நமக்கு தேவையானது வந்து லிங்க்ஸ் மட்டும்தான். இப்போ வந்து அதை வந்து நம்ம ஃபில்டர் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கிளியர் பண்ணிவிட்டு நம்ம கோடுக்குள்ளே போயிடலாம். இப்போ இந்த பிரிண்ட் சூப் ஸ்டேட்மெண்ட்டை ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பண்ண போகிறது வந்து ஆல்ரெடி வந்து நீங்கள் HTMLலாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து அந்த ஆங்கர் டேக்னு சொல்லுவாங்க. அந்த ஆங்கர் டேக் வச்சு தான் நம்ம வந்து லிங்க்ஸ்லாம் டிஃபைன் பண்ணுவோம். அந்த டேக் எப்படி இருக்குன்னா href ஈக்குவல் டு சம் லிங்க், இந்த மாதிரி சம் லிங்க் இருக்கும். இப்படி தான் வந்து ஆங்கர் டேக் யூஸ் பண்ணியிருப்பாங்க எல்லா இடத்துலையும். இப்போ இந்த வச்சு தான் நம்ம வந்து லிங்க்ஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு லிங்க்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு வேரியபிள் நான் எடுத்துக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு இப்போ நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண இன்ஸ்டன்ஸ் சூப் டாட் ஃபைண்டு ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னா அந்த சோர்ஸ் கோடு ஃபுல் சோர்ஸ் கோட்லேருந்து நமக்கு தேவையான எடுக்கும். அந்த உள்ளே வந்து நான் கொட்டேஷனில் போட்டிருக்கேன். ஏன்னா என்னென்னா ஆங்கர் டேக்கை மட்டும் நான் ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ வந்து நான் இதை வந்து பிரிண்ட் பண்ணிடுறேன். இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து கிடச்சதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி செக் பண்ணிடலாம். இப்போ பிரிண்ட் லிங்க்ஸ். இப்போ நம்ம சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம ரன் பண்ணால் நம்ம இதுக்கு முன்னாடி ஃபுல் சோர்ஸ் கோட் வந்துச்சு. இப்போ வந்து நமக்கு வந்து அந்த ஆங்கர் டேக் மட்டும் கிடச்சிருக்கு. இப்போ இதில் வந்து அந்த href ஆட்ரிபியூட்டில் தான் நமக்கு தேவையான லிங்க் இருக்குது. href அந்த href ஆட்ரிபியூட்டில் உள்ள லிங்க் மட்டும் தான் நமக்கு வேணும். இப்போ நம்ம அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம். இது எப்படின்னா இப்போ லிங்க்ஸ் இஸ் ஈக்குவல் டு லிங்க்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி href, அந்த href ஆட்ரிபியூட் வேல்யூ மட்டும் தேவை. அதனால் நம்ம லிங்க்ஸ் அகெயின் வந்து லிங்க்ஸோட href வேல்யூ வந்து அகெயின் லிங்க்ஸ்னு ஒரு வேரியபிளே சேவ் பண்ணுறோம். இப்போ கடைசி வந்து பிரிண்ட் லிங்க்ஸ்னு கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ரன் பண்ணலாம். இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா நமக்கு அந்த href ஆட்ரிபியூட்டில் உள்ள லிங்க் மட்டும் கிடச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம இது யோசிக்கலாம், நீங்கள் வந்து இது வந்து ஒரே ஒரு லிங்க் தான் கிடச்சிருக்கு, நமக்கு எல்லா லிங்க்ஸும் தேவை, அதான GAU டூல்னு கேட்கலாம். இப்போ நம்ம வந்து இதை எடிட் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ இந்த 2 லைன் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த 2 லைன் ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஃபைண்ட் ஆல்னு கொடுத்துடணும்.
இந்த ஃபைண்ட் ஆல் என்ன பண்ணும்னா இந்த சோர்ஸ் கோடில் உள்ள எல்லா ஏ டேக்கும் எடுத்து நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்கும். ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஃபைண்ட் வந்து ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸை மட்டும் தான் காமிக்கும். ஃபஸ்ட்டு எங்கே மீட் ஆகுதோ அந்த ஆங்கர் டேக் மட்டும் எடுத்து காமிக்கும். இப்போ நம்ம ஃபைண்ட் ஆல் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம அதே லிங்க் பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம இதை கிளியர் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ரன் பண்ணோன்னா நமக்கு எல்லா ஆங்கர் டேக்கும் கிடச்சிருக்கு. ஒரு லிஸ்ட்டு டேட்டா டைப்பில் எல்லா லிங்க்ஸும் போட்டு கிடச்சிருக்கு. அந்த பேஜில் என்னென்ன ஆங்கர் டேக் இருக்கோ அது எல்லாமே வந்து வந்துடும் ஃபைண்ட் ஆல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. இப்போ வந்து நம்ம இதை வந்து டெலீட் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் போட்டு வச்சிடலாம், இது லிஸ்ட்டு டேட்டா டைப்னு. இப்போ லிஸ்ட்டு டைப்பில் எல்லா லிங்க்ஸும் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு லிங்க்கை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஐட்ரேட் பண்ணணும். இப்போ வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். ஃபார் ஐ இன் லிங்க்ஸுன்ற அந்த டேட்டா டைப்பில் தான் வந்து எல்லாமே இருக்குது. இப்போ வந்து நம்ம பிரிண்ட் ஐ ஆஃப் ஹச்ரஃப் அப்படின்னு போட்டலாம். அந்த ஹச்ரஃப் ஆட்ரிபியூட்டில் உள்ள லிங்க் மட்டும் தான் நமக்கு தேவை, அதனால் இப்படி போகிறோம். இப்போ இந்த ஃபார் லூப் வந்து ஒவ்வொரு வேல்யூவாக ஐட்ரேட் பண்ணி நமக்கு அந்த லிங்க்ஸை பிரிண்ட் பண்ணும். இப்போ நம்ம கிளியர் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரன் பண்ணலாம். இப்போ நம்ம ரன் பண்ணால் நமக்கு எல்லா லிங்க்ஸும் அந்த ஹச்ரஃப் ஆட்ரிபியூட்டில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே கிடச்சிருக்கு. அந்த லிஸ்ட்டில் இருந்து ஃபில்டர் அவுட் ஆகிடுச்சு. இதில் வந்து ஆனால் சிலது நிறைய இது லிங்க் மாதிரி இல்லை, சிலது டூப்ளிகேட்ஸ் இருக்குது. அண்டு சிலது ஸ்லாஷ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, லிங்காக இல்லையானே தெரிய மாட்டேங்குது. இப்போ இந்த மாதிரி ஸ்லாஷ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த ஸ்லாஷ் வந்து எதை டினோட் பண்ணுன்னா அந்த ரூட் பாத். இது டொமைன், ரூட் டொமைனு, இண்டெக்ஸ் பேஜ்லேருந்து ஸ்லாஷ் ஆட் ஆகி இருக்கிற பார்ட்ஸ் தான் அது டினோட் பண்ணுது. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்லாஷ்லேருந்து ஸ்டார்ட் ஆனால் நம்ம வந்து முன்னாடி வந்து யூஆர்எல் ஆட் பண்ணணும். அதை நம்ம இப்போ ஆட் பண்ணலாம். இங்கே வந்து நம்ம ஒரு ஃபில்டர் ஆட் பண்ணணும். இப்போ இதை ரிமூவ் பண்ணிடலாம். இது ரிமூவ் பண்ணிட்டு ஃபார் லூப் ஸ்டார்டிங்கில் ஒரு கண்டிஷன் ஆட் பண்ணிடலாம். இஃப் ஐ டாட் ஸ்டார்ட்ஸ் வித் வந்து ஒரு பில்ட்இன் ஃபங்க்ஷன், ஸ்டார்ட்ஸ் வித் ஸ்லாஷ். இப்போ வந்து ஐ வந்து ஸ்லாஷ்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா நமக்கு என்ன ஆட் பண்ணணும்னா முன்னாடி லிங்க் ஆட் பண்ணணும். ஐன்றது வந்து நம்ம ஐட்ரேட் பண்ணுற ஒரு வேல்யூ. இப்போ வந்து நம்ம உள்ளே என்ன ஆட் பண்ணணும்னா ஐ இஸ் ஈக்குவல் டு ரூட் டொமைன் பாத். ஃபஸ்ட்டு வந்து ரூட் டொமைன்னா w3schools.com. அதனால் https w3schools.com ப்ளஸ் ஐ. ஏன்னா ஐ வந்து ஸ்லாஷ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம ரூட் டொமைனோட, அதனால் நம்ம ரூட் டொமைன் முன்னாடி ஆட் பண்ணிடுறோம் எக்ஸ்ட்ரா. அது வந்து இஃப் ஸ்லாஷ்லேருந்து ஸ்டார்ட் ஆனால் மட்டும்தான், அதனால் இஃப் போகிறோம். எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் இப்போ எல்ஸ்ன்னு போட்டு நம்ம வந்து பாஸ் ஸ்டேட்மெண்ட் பாஸ் பண்ணிடலாம். பாஸ் ஸ்டேட்மெண்ட்னால் ஒரு சேஞ்சஸும் இருக்காது. இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நம்ம ஸ்லாஷ் இருந்தால் அதை ஆட் பண்ணுறோம். எல்ஸ் பாஸ் ஒரு சேஞ்சஸும் ஆகாது, ஜஸ்ட்டு எம்டி ஸ்டேட்மெண்ட் மாதிரி. இப்போ வந்து நம்ம கடைசியில் வந்து பிரிண்ட் பண்ணிடலாம் ஐ. இப்போ நம்ம இதை சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். கிளியர் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணால் ஏதோ நன் டைப் ஆப்ஜெக்ட் இஸ் நாட் காலபிள், ஏதோ எரர் வந்திருக்கு. நமக்கு ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். நம்ம ஐஓஎஸ் நம்ம ஐன்னு போட்டிருக்கோம். ஐ ஆஃப் ஹச்ரஃப், அந்த ஹச்ரஃப் ஆட்ரிபியூட் தான் நமக்கு தேவை. இப்போ நம்ம வந்து ஹச்ரஃப் ஆட்ரிபியூட்டில் தான் லிங்க் இருக்குது, அதனால் நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம் இதை. இப்போ எல்லா இடத்துலையும் ஐ இருக்கிற இடத்துலலாம் ஹச்ரஃப் மாற்றிடலாம். ஐ ஆஃப் ஹச்ரஃப். இல்லைனா இப்படி ஒரு பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணால் நமக்கு கொஞ்சம் இது டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு முன்னாடி வந்து ஒரு வேரியபிள் டி இஸ் ஈக்குவல் டு ஒரு வேரியபிள் வந்து ஐ ஆஃப் ஹச்ரஃப் எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம லிங்க்கை வந்து டீயை வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இஃப் டி டாட் ஸ்டார்ட்ஸ் வித் ஸ்லாஷ், இங்கே வந்து ஐ ஆஃப் ஹச்ரஃப் பதிலாக டி போட்டுடலாம். இங்கேயும் டி, ஐ இருக்கிற இடத்துலலாம் டி மாற்றிடணும். இப்போ நம்ம கடைசி வந்து பிரிண்ட் டி. அவ்வளோதான். இப்போ முடிஞ்சு நம்ம செக் பண்ணிடலாம் ஒரு வாட்டி. டி வந்து ஹச்ரஃப். இஃப் டி டாட் ஸ்டார்ட்ஸ் வித் ஸ்லாஷ், நம்ம வந்து முன்னாடி ரூட் டொமைன் ஆட் பண்ணுறோம். எல்ஸ் பாஸ் பண்ணிட்டு நம்ம வந்து கடைசி பிரிண்ட் டி பண்ணிடுறோம். இப்போ நம்ம இது கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். கிளியர் பண்ணிட்டு python gau.py. இப்போ நமக்கு ரன் பண்ணால் எல்லா யூஆர்எல்ஸும் கிடச்சிருக்கு. அந்த ஸ்லாஷ்லேருந்து ஸ்டார்ட் ஆனது ஃபுல்லாக நமக்கு w3schools.com ஆட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு ஸ்கிரிப்ட் ஓரளவு முடிஞ்சிருச்சு. பட்டு நிறைய இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. டூப்ளிகேட்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை ரிமூவ் பண்ணி கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும். ஏன்னா அந்த லிஸ்ட்டில் வந்து நமக்கு ஏ டேக் இருக்குது, அதுலேருந்து லிங்க்ஸை ஃபஸ்ட்டு போடணும். அது ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணிட்டு
ஃபார் I in லிங்க்ஸையும் எடுத்துடலாம். இப்போ ஃபார் I in ரேஞ்ச் லென்த் ஆஃப் லிங்க்ஸ், இப்போ லென்த் ஆஃப் லிங்க்ஸ் போட்டால் நமக்கு வந்து அது லென்த் கிடைக்கும். ஃபார் I in ரேஞ்ச் எதுக்கு போகிறோம்னா அதோட இண்டெக்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. ஃபார் I in லிங்க்ஸ் போட்டப்போ நமக்கு வேல்யூ கிடச்சிச்சு. இப்போ வந்து நம்ம இண்டெக்ஸ் ஆக்சஸ் பண்ண போகிறோம். நம்பர்ஸ் மட்டும் தான் கிடைக்கும் 0 1 2 3ன்னு. இப்போ நம்ம வந்து அதை வேல்யூஸ் ஆக்சஸ் பண்ணோன்னா லிங்க்ஸ் ஆஃப் ஐன்னு போடணும். லிங்க்ஸ் ஆஃப் அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் என்ன இண்டெக்ஸ் போகிறோமோ அதோட வேல்யூ ஆக்சஸ் பண்ணலாம். அதனால் நம்ம வந்து ஃபார் லூப்பில் போகிறனால ஐன்னு போடலாம். லிங்க்ஸ் ஆஃப் I = லிங்க்ஸ் ஆஃப் I ஆஃப் href. இப்போ நம்ம அந்த ஏ டேக்கை வச்சு ஃபுல்லாமே ரீப்ளேஸ் பண்ணி நம்ம வந்து லிங்க்ஸை போடுறோம். லிங்க்ஸ் டேக்கில் வந்து வெறும் வந்து ஏ டேக் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம லிங்க்கால் ரீப்ளேஸ் பண்ணிடுறோம் எல்லா வேல்யூ வச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கண்டிஷன் ஆட் பண்ண போகிறோம். இந்த கண்டிஷன் வந்து லிங்க்ஸ் ஆஃப் I டாட் ஸ்டார்ட்ஸ் வித் ஸ்லாஷ் என்ன ஆட் பண்ணணும்னா நம்ம ரூட் டொமைன் ஆட் பண்ணணும். ஸோ லிங்க்ஸ் ஆஃப் I = லிங்க்ஸ் ஆஃப் I நம்ம ரூட் டொமைன் ஆட் பண்ணணும். முன்னாடி https w3schools.com ப்ளஸ் லிங்க்ஸ் ஆஃப் I. இப்போ இது நம்ம பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு கமெண்ட் போட்டுக்கலாம், ரிமூவ் டூப்ஸ். இப்போ அந்த லிஸ்ட்டில் இருக்கிற டூப்ளிகேட் லிங்க்ஸை ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கு லிங்க்ஸ் = செட் ஆஃப் லிங்க்ஸ். செட் டேட்டா டைப் என்ன பண்ணணும்னா அது டூப்ளிகேட் எலமெண்ட்ஸும் ரிமூவ் பண்ணணும். அது ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் பைத்தான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பைத்தான் இன்டர்பிரட்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் வந்து A = நான் ஒரு லிஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் 1, 1, 2, 2, 3, 2, 1, 3, 2 இந்த மாதிரி நான் நிறைய வேல்யூஸ் கொடுத்துட்டேன். இப்போ இதில் வந்து ஃபுல்லாகவே டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. இப்போ நான் வந்து லென்த் ஆஃப் A பார்க்குறேன், 9 எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து இது என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு A = செட் ஆஃப் A. இப்போ நம்ம என்டர் ப்ரெஸ் பண்ணி A பார்த்தோம்னா 1 2 3 மட்டும் இருக்குது. யூனிக்கான எலமெண்ட்ஸ் மட்டும் நமக்கு ஃபில்டர் அவுட் ஆகி வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம அகைன் வந்து லிஸ்ட்டாக தான் வேணும். அதனால் A = லிஸ்ட் ஆஃப் A. இப்போ நம்ம பார்த்தோம்னா டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு. யூனிக்கான எலமெண்ட்ஸ் மட்டும் அந்த லிஸ்ட்டில் இருக்குது. இப்போ அதுதான் நம்ம பண்ணுறோம். லிங்க்ஸ் = செட் ஆஃப் லிங்க்ஸ் பண்ணால் நமக்கு வந்து டூப்ளிகேட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிரும். தென் அகைன் நம்ம லிஸ்ட்டாக மாற்றிடுவோம். லிங்க்ஸ் = லிஸ்ட் ஆஃப் லிங்க்ஸ். அவ்வளோதான், நமக்கு டூப்ளிகேட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ கடைசி வந்து நம்ம லிங்க்ஸை பிரிண்ட் பண்ணிடலாம். ஃபார் I in லிங்க்ஸ் பிரிண்ட் I. அவ்வளோதான், நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எல்லாமே செக் பண்ணியாச்சு. நான் ஒரு ரன் பண்ணி பார்த்துடலாம். கிளியர் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா எல்லா URLஸும் வந்துடுச்சு. நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி எந்த டூப்ளிகேட்ஸும் இல்லாமல் எல்லா URLஸும் வந்துடுச்சு. அவ்வளோதான், GUI டூல் நம்ம கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியாச்சு. பட் அதிலே அந்த GUI டூலில் சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். லெவல் பை லெவல் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி, லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படின்னா, இப்போ பாருங்கள், நமக்கு நிறைய URLs கிடச்சிருக்கு. இப்போ அந்த URLோட உள்ள ரிகர்சிவாக போனால், இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு URL கிடச்சிருக்கா, இப்போ அந்த URL வந்து நம்ம காப்பி பண்ணி இப்போ அகெயின் வந்து நம்ம இந்த ரிகர்சிவாக இதில் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பண்ண மாதிரி அந்த URLக்கு பண்ணும்போது அந்த பேஜில் இருக்க எல்லா URLஸும் ஃபெச் ஆகி வரும். அந்த மாதிரி ரிகர்சிவாக காலாகி நமக்கு நிறைய URLs கிடைக்கும். அதுதான் லெவல் பை லெவல்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு லெவலில் வந்து ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் பேஜில் ஒரு 50 லிங்க்ஸ் வருதுன்னா அந்த 50 லிங்க்ஸே ரிகர்சிவாக அகெயின் நம்ம கால் பண்ணோம்னா நமக்கு எக்ஸ்ட்ரா லிங்க்ஸ் வரும். அதே மாதிரி அந்த 50 லிங்க்ஸ் 50 பேஜஸ் 50 டைம்ஸ் ரன் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம ரன் பண்ண நிறைய URLs கிடைக்கும். அதுதான் ரிகர்சிவ் காலிங். வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம டெலகிராம் குரூப் லிங்க்கும் டிஸ்கார்ட் சர்வர் லிங்க்கும் தந்திருக்கேன். அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கேட்கலாம். அவ்வளோதான் கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டூல் மேக்கிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.